அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழ்நாடு அரசு கல்லூரியிலிருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எந்த கல்லூரியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதேமாதிரி என்னென்ன போஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட் போன்ற பல விதமான பதவிகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, அதாவது 2 விதமான ப்ராசஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போஸ்ட்டு செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கான ப்ராசஸ் அப்படின்றது இந்த வீடியோவில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ ஒன்லி இன்டர்வியூ மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதேமாதிரி நம்மளுடைய சேனலுக்கான லிங்க் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ தான் புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலுடைய லோகோ பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புன்னு போட்டு ரெட் கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு அருள்மிகு பழனியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா பழனியில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அதாவது 2 விதமான போஸ்டர்ஸ் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது மெக்கானிக், நீங்கள் அதை ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான வேக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விதமாக 2 விதமாக போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் மெக்கானிக் ஸ்கில்ட் அசிஸ்டன்ட், லேப் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் ஒரு 10 போஸ்ட் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதற்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் இருக்கணும், NSCன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுகளுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவு அதாவது 38 வயது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது 1/7/2025 பிரகாரம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நான் பிரகாரம் இருக்கும். ஸோ அவங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவு 38 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்தளவு உங்களுக்கு 19,500 பேசிக் லெவலில் அந்த சம்பளம் அப்படின்ற ஸ்டார்ட் ஆகுது. ப்ளஸ் அதர் அலவன்சஸ் இருக்கும். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 24,500 25 வேறு பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரை வர வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது சம்பளம் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டாக பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ முதல்ல எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன்ஸ்டியூட் மெக்கானிக்கில் ஒரு போஸ்ட் அப்படின்றது இருக்குது, ஒரு வேக்கண்ட்டு. ஸோ கம்யூனிட்டி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா SCAல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ரேட்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல் போஸ்ட்டில் ஸ்கில் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு 3 விதமான வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ கம்யூனிட்டி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி சிவிலில் பார்த்தோம் அப்படின்னா லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2 விதமான வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி பேசிக் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒரு வேக்கண்ட் இருக்குது, ஜென்ரல் டேன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது டோட்டலாகவே ஒரு 10 விதமான போஸ்ட் அப்படின்றது நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இல்லை சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டில் ஒரு 7 போஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது உண்மையை ஒன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்டோர் கீப்பர் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கக்கூடியது. ஸோ 2 வேக்கண்ட் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி பொறுத்தளவு நீங்கள் ஜென்ரல் டேன்லேயும் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி MBCDN சேர்ந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ 2 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு நீங்கள் மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டான நீங்கள் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவு உங்களுக்கு as per கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கடைசியாக கொடுத்துருக்காங்க, அது என்னன்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்தளவு உங்களுக்கு 19,500 பேசிக் லெவலில் இருக்குது, ப்ளஸ் அதர் அலவன்சஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ as per நார்ம்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஒரு வேக்கண்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா SCAல அந்த ஒரு வேக்கண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு நீங்கள் சேம் தான் 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஈக்குவலண்ட்டான டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்தளவு பார்த்தோன்னா as per நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கும். அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்தளவு பேசிக் பே 19,500 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா டைப்பிஸ்ட்டு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. BC கேட்டகரியில் இருக்குது, அதர் தென் BC முஸ்லீமில். ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு 10th. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டைப் ரைட்டிங்னால பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது ஹையர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஹையர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2லையுமே தமிழ் இங்கிலீஷில் ஹையர் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் அப்படின்ற ஆர்டரில் இருக்கணும் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அது போக நீங்கள் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் நீங்கள் இந்த கோர்ஸ் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது COEன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு
பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படின்றது கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியட்குள்ளே இந்த ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்தளவு சேம் தான். 19,500 பேசிக் பே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஸோ அடுத்த போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் கிளர்க்கில் ஒரு 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டேன் அதே மாதிரி SCAல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேக்கண்ட் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் SSLC பாஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு கிளர்க்கு பாஸ் ஃபெயில்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் பொறுத்தல 1/7/2025 பிரகாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து பார்த்தா 18 வயசு கம்ப்ளீட் ஆகிக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா 37 வயது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது SC SCA கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி MBC DNC கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேட்டகரி வைஸாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி ஸ்கேல் ஆஃப் பே பொறுத்தவரை ரெக்கார்டு கிளர்க்குக்கு 15,900 58,500 வரை இருக்கும். லெவல் 2 கீழ் வரக்கூடியது சேலரி ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவு. ஸோ அதேமாதிரி ஆஃபீஸ் செக்ஷன் ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டேனில். ஸோ வந்து நீங்கள் 8th பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தளவு 1/7/2025 பிரகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான டீட்டெயில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் பொறுத்தளவு பார்த்தா 37 வயது அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ MBC DNCயில் 34, SC/SCL வந்து பார்த்தீங்கன்னா 37 கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் தன் கேண்டிடேட்ஸ் வந்து 32 அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் வந்து 18 வயது அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் செக்ஷன் பொறுத்தளவு ஸ்கேல் ஆஃப் பே 15,700 வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேசிக் பே வந்து ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடைசி அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1/7/2025 பிரகாரம் கால்குலேட் பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. ஃபார் த போஸ்ட் என்னென்ன போஸ்ட்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், டைப்பிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கேட்டகரி வைஸாகவே கொடுத்துருக்காங்க. மினிமம் 18 வயது வந்து கம்ப்ளீட் ஆகிக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்குமே செக் பண்ணி பாருங்கள் நோட்டிஃபிகேஷனில். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இணையதள வாயிலாக மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும். பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து, அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து சைன் பண்ணிவிட்டு உரிய சான்றுகள், அதாவது நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்கீங்களோ, அதை அப்ளை பண்ணுறப்போ அப்ளிகேஷனில் என்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட் அப்படின்றது ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு தாளாளர் அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரி, பழனி 624603 திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்ற அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட்டில் அனுப்பணும். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முகவரிக்கு 20/3/2025 அன்று மாலை 5:30க்கு முன்னர் வந்து சேரும் வகையில் தபால் மூலம் அனுப்ப வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் உரையின் முகப்பில் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட்டு அனுப்ப வேண்டும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய நேம் வந்து நீங்கள் அந்த போஸ்ட்டு கவருடைய மேலே வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் முதல்ல ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து என்ன ஜெராக்ஸ் டாக்குமெண்ட்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ 20/3/2025 அனுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எப்படி இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெப்சைட்டில் தான் இருக்கோம். அதற்கான லிங்க் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது மாதிரி இருக்கும். அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து அட்வைஸ்மெண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்லைன் ஃபில்லிங் அப்ளிகேஷன் வந்து 2 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொழில்நுட்ப பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதாவது நம்ம ITI சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணணும். இல்லை நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி போஸ்ட் ரெக்கார்டு கிளர்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அமைச்சமை பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2வது இருக்கக்கூடிய அந்த லிங்க் அப்படின்னு கிளிக் பண்ணணும். ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கு லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு பேஜுக்குள்ளே போகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் அமைச்சமை பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து உங்களுடைய அந்த ஃபோட்டோ அப்படின்றத நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ ரீசெண்டாக எடுத்திருக்க ஃபோட்டோ அப்படின்றத நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து வந்து விண்ணப்பதாருடைய பெயர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய நேம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ வந்து கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடுங்க. மார்க் ஷீட்டில் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க. அடுத்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, அதாவது ஸ்டோர் கீப்பர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட், ரெக்கார்ட் கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அதுமாரி உங்களுடைய அப்பா பேர் அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. தகப்பனார் பேரில் நிரந்தர முகவரியில் இப்போ நீங்கள் என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து மொபைல் எண் பொறுத்தளவு உங்களுக்கு ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணுறது மொபைல் நம்பர்லாம் அடுத்து உங்களுக்கு ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ பிறந்த தேதி பொறுத்தளவு உங்களுக்கு நாள், மாதம், வருடம் அந்த ஃபார்மெட்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வயதுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலே மூவ் ஆயிரும். ஸோ பாலினம் பொறுத்தளவு ஆண், பெண் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சொந்த ஊர் பொறுத்தளவு உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனம் பொறுத்தளவுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மேண்டேட்ரி இல்லை. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொடுக்கலாம், அப்படி இல்லை அதை பிளாங்காக விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கல்வி தகுதியை பொறுத்தளவு
நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்களோ 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அதாவது 10th 12th டிகிரி அந்த ஆர்டரில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதே மாதிரி எந்த வருஷம் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வரிசையாக 1 by 1 வந்து கொடுத்துருங்க. ஸோ அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு டைப் ரைட்டிங் அண்ட் சிஓஐ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டைப் ரைட்டிங் டீட்டெயில்ஸ் டைப்பிஸ்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வருடம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்க, டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணுங்கள். சிஓஐக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ், அதாவது என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க, எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி வாங்கினீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரை ஒர்க் பண்ணீங்க. ஸோ அந்த டீட்டெயில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜெராக்ஸ் காப்பி. ஸோ அதனால் நீங்கள் இருந்ததுன்னா கொடுங்க, அப்படி இல்லைனா நீங்கள் அதை பிளாங்காக விட்டுலாம். ஸோ வேறு எதுவும் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அது இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இடம் நாளுன்றது பார்த்தீங்கன்னா அதிலே மென்ஷன் ஆகி வந்துடும். உங்களுடைய கையொப்பம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணுங்கள். ஸோ இடம் நாளுன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். கையொப்பம் அப்படின்றது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி வரும். ஸோ வந்து இது அப்படியே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. கடைசியில் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பிடிஎஃபாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய இந்த இங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் காப்பீஸ் அப்படின்னு ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அந்த டேட்குள்ளே அனுப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.